ஜெயா டீம்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் இருந்துக்கு மோமோ சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்னன்னா கடலைப்பருப்பு புடலங்காய் பொரியல். இந்த கடலைப்பருப்பு புடலங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சதை ஜஸ்ட் பேன் டாஸ் பண்ண போகிறோம். பெரும்பாலும் வீட்டில் இந்த பொரியல் சொல்லும்போது என்ன பண்ணுன்னா கொஞ்சம் குழம்பு தூள் போட்டுருவாங்க, அப்படின்னா தேங்காய் துருவி போடுவாங்க, இல்லை தேங்காய் சில பேர் அரைச்சி போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பக்குவம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்டைலில் ஒரு கான்செப்டில் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் எனக்கு வந்து ப்ரோட்டீன் தேவை. காய்கறி நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருக்க காய்கறியை நம்ம பண்ண போகிறோம். இது சிம்பிள் ஈஸி ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் நல்லா ஜிம்முக்கு போயிட்டு வராங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ரெசிபிகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி இந்த ரெசிபி பற்றி பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன சொல்லி பார்த்துறீங்களா? கடலை பருப்பு புடலங்காய் பொரியல் தேவையான பொருட்கள்: புடலங்காய் 1 கப்பு, வேக வச்ச கடலை பருப்பு, உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 4 நம்பர், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதிகபட்சம் ஒரு 6-7 பொருள் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ரெசிபி பண்ணும்போது அந்த காய் கட் பண்ணுற பக்குவத்தை பார்த்துங்க. இந்த காயை வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கணும். புடலங்காய் உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம். அந்த சைஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா இதில் வந்து நம்ம தேங்காவோ வேறு ஏதோ டேஸ்ட்டுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வேறு எந்த ஒரு பொருளை சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காய் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தால் தான் அந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இதுவே மசாலா கொஞ்சம் நம்ம போடுறோம், கொஞ்சம் போட்டு பரட்டி எடுக்கணும்னா அப்போ அந்த பெரிய காயாக இருந்தாலும் ஸ்டீம் பண்ணது நம்ம என்னென்னா ஒட்டிக்கும். அப்போ ஒட்டும் போது நம்ம சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது இந்த காயை நல்லா மெதுமெதுன்னு இருக்கும், இந்த கடலைப்பருப்பு நல்லா மெதுமெதுன்னு இருக்கும். அப்போ எல்லாமே மெதுமெதுன்னு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு 4-5 வாய் சாப்பிடும்போது அது மென்று சாப்பிடும்போது என்னென்னா ஒரு மாவு மாதிரி ஆகிடும். அப்படி இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால உளுத்தம்பருப்பு நல்லா முருளாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். வறுத்த பேருக்கு இப்போது எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து இந்த கடுகு கொஞ்சம் போடுறேன். இந்த கடுகு போட்ட பிறகு நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு உளுத்தம்பருப்பு போடுறேன். சரிங்களா? நான் 2 ஸ்பூன் சொல்லியிருப்பேன், அதுக்கு எத்தமாக போட்டுங்க. ஒரு 2 ஸ்பூன் இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 ஸ்பூன் போனால் தப்பு எதுவுமே இல்லை, நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த உளுத்தம்பருப்பை நம்ம என்ன பண்ணுறோம், இதை நல்லா வறுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அடுப்போட ஃப்ளேமை கம்மி பண்ணுறேங்க. அதே டைமில் இந்த வரமிளகாவை நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த உளுத்தம்பருப்பு ஒரு 50% கலர் மாறி வர டைமில் அந்த டைமில் நம்ம வந்து இந்த வரமிளகாவை இதை சேர்க்கலாம். ஏன் இதெல்லாம் இந்த அளவுக்கு பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வரமிளகா போட்டால் கலர் மாற ஆரம்பிச்சிடும், அப்புறம் காரம் இருக்கும், அப்புறம் நல்லா இருக்காது. ஆனால் நீங்கள் உளுத்தம்பருப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம் வறுத்து, வெறும் உளுத்தம்பருப்பு எண்ணெய் போடாமல் நீங்கள் வறுத்து ஒரு தட்டில் மாற்றி அப்படியே வச்சு பாருங்களேன், வீடே நல்லா வாசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஒரு பொருளையும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, இந்த கடலைப்பருப்பு வேக வச்ச கடலைப்பருப்பு, இதுக்கப்புறம் இந்த காய். இந்த கடலைப்பருப்பு இந்த காயம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே அளவாக இருக்கணும். இப்போ ஜஸ்ட் பேன் டாஸ். அவ்வளோதான். சிம்பிள், ஈஸி, டக்குன்னு பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சூடாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க சூடாக சாப்பிடுங்க. இல்லை எனக்கு சூடாக வேண்டாம், இதை சில் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி போகும்போது உங்களுக்கு வந்து இது சேலடாக வந்து நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதை இந்த சின்ன பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். உப்பு இந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாம் வந்து உப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுமையாக ஃபுல்லாக போடாதீங்க. ஒரு 90% உப்பு போடுங்க. ஒரு 10% உப்பு கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா அது நல்லது.